அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி அறுவடைகள் கொஞ்சம் அப்படியே பார்த்துடலாம். நம்ம வீட்டில் 2 பாவக்காய் இருக்குது. கொஞ்சம் மீடியம் சைஸ் ஒன்று, பெரிய சைஸ் ஒன்று, ரெண்டுத்தையும் அறுவடை எடுத்தாச்சு. இன்றைக்கி எந்த பெருசாக எந்த பராமரிப்பும் வேண்டாங்க. நம்ம தண்ணி ஊற்றினாலே போதும், அவங்களுக்கு பந்தல் அலங்காரம் பண்ணி விட்டாலே போதும். பாகற்காய் அவங்க பாட்டுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. எனக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை கிடச்சிட்டே தான் இருக்காங்க. நல்ல பெரிய சைஸாக வராங்க. ஒன்று மீடியம் சைஸு. நம்ம மிதி பாவக்கான்றது குட்டி சைஸாக இருக்கும், அப்படி இல்லை. மீடியம் சைஸு, பெரிய சைஸ் 2 பாவக்காய் இப்போதைக்கு கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் 2-3 செடி வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. அவங்க எப்படி வருவாங்கன்னு தெரியாது. குட்டி சைஸாக இல்லை பெரிய சைஸாக என்னென்னு வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும் நம்ம. அப்படியே பாருங்கள், வேர்க்கலை செடிங்க அறுவடைக்கு ரெடி ஆகிட்டாங்க. இந்த வேர்க்கலை நான் விதை போட்டு வரலைங்க. நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு கிடச்ச இந்த தோலெல்லாம் இருக்குது இல்லையா, அதில் ஏதோ மிஸ் ஆகி 2-3 செடி வந்தாச்சு. வேர்க்கலை செடி அறுவடைக்கு ரெடியாக தான் இருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம அறுவடை பண்ணிடலாம். நல்ல வளர்ச்சியோடு இருக்காங்க. ஒரு 2-3 தொட்டியில் இருக்குது. அப்படியே வெயிலுக்கு நம்ம இந்த மாதிரி எது கிடைக்கிதோ சருகள் எல்லாத்தையும் மூடாக்கு மாதிரி போட்டு வச்சிடலாம். நம்ம வீட்டில் கிடைக்கிற எல்லாமே நமக்கு மூடாக்கு மாதிரி போடும்போது அது உரங்களாகவும் கிடச்சிரும், வெயிலையும் தாக்கியும் வளரும். அப்படியே பீட்ரூட் கொய்யாக்காய், வெளிநாட்டு கொய்யாக்கான்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரே ஒரு காயோட இதுக்கப்புறம் வளர்ச்சி மட்டும்தான் வந்திருக்காங்க, பிஞ்சுகள் கொடுக்கல. அடுத்து பாருங்கள், இது தாய்வான் கொய்யான்னு சொல்லி வாங்கியிருந்தோம். நிறைய பிஞ்சுகள் இருக்காங்க, கொத்து கொத்தாக இருக்காங்க பிஞ்சுகள். சிஸ்டர் காஞ்சனா சிஸ்டர் என்னை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, கொய்யா உங்கள் வீட்டில் இருக்குது வளரல, உங்கள் வீட்டில் என்ன பண்ணிங்கன்னு சொல்லி. ஒன்றுமே பண்ணல சிஸ்டர். ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம வாங்கும்பொழுது 6 மாதம் 1 வருஷம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி செடிகள் தான் நான் வாங்கி வச்சேன். இதெல்லாம் 6 மாதம் செடின்னு சொன்னாங்க. ஆனால் 6 மாதத்தில் எனக்கு காய் கொடுக்கல. நர்சரியில் வாங்கிட்டு வரும்பொழுது ஒரு காய் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் சிஸ்டர் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு கொடுக்கணுன்னு தோணால் டிஏபி வாங்கி கொடுங்க. கடையிலேருந்து 150 ரூபா 200 தான் ஒரு பேக்கெட் அது வரும். ஒரு 50 செடிக்கு நம்ம வைக்கிற அளவுக்கு வரும். நம்ம அதை வாங்கிட்டு 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்க சொன்னாங்க நர்சரியில். நான் அது மாதிரி கொடுத்துருக்கேன் நான். ஆனால் அப்படி கொடுத்ததுனால தான் இது வந்துச்சுன்னு என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியாது. காரணம், இந்த மாதிரி நான் 4 கொய்யா செடிக்கு வச்சேன். 2 செடியில் தான் பிஞ்சுகள் வந்திருக்கு. 2 செடி பிஞ்சுகள் இன்றைக்கி வரைக்கும் வரல, பூவும் பூக்கவே கிடையாது. ஆனால் செடியுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா மரம் போல் இருக்குது. அதை நான் வீடியோவில் போடலை, செப்ரேட்டாக அந்த வீடியோ வேணால் நான் போடுறேன். நான் அப்படியே பாருங்கள், இவங்க நம்ம செடியை எப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இவங்க நிறைய வராங்க. எந்தெந்த முட்டுகள் பறிக்கிறாங்க, எந்த பூக்கள் சாப்பிட்றாங்க, எந்த தொட்டியை தட்டி விடுறாங்கன்னே தெரியாத அளவுக்கு இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. மிளகாய்க்கெலாம் எந்த கேரும் எடுக்க வேண்டாம், நம்ம தண்ணி ஊற்றினாலே போதுமானது தான். அப்படி நமக்கு இன்னும் கொஞ்சம் காய்கள் பிடிக்கணுன்னா நம்ம வீட்டில் புளிச்ச தயிர், புளிச்ச மோர், புளிச்ச மாவு எது இருந்தாலும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க, போதுமானது. அதே மாதிரி கொய்யா செடிக்கு இன்னொரு டிப்ஸை நான் சொல்கிறேன். நான்வெஜ் யூஸ் பண்ணுற அத்தனை பேரும் நம்ம மீன் கழுவுற தண்ணி, கறி கழுவுற தண்ணி, எந்த தண்ணியாக இருந்தாலும் சரி, நான்வெஜ் ஒரு 15 டேஸ்க்கு ஒரு தடவை ஊற்றுங்க. அது நல்ல வளர்ச்சி கிடைக்கும். இது நான் என்னுடைய தரைத்தோட்ட வீட்டில் நான் வச்சுருந்தேன், ரிசல்ட் நல்லா கொடுத்தது. அதனால் நீங்களும் கண்டிப்பாக கொடுங்க. கொய்யா மரங்களில் எல்லா மரத்துக்குமே இந்த உரங்கள் ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கப்புறமா பெருங்காயம், மஞ்சத்தூள் பெருங்காய கட்டியும் மஞ்சத்தூளும் நம்ம பல்ல நோண்டி அதில் கொஞ்சமாக புதைச்சி வச்சிடணும், வேறு பகுதியை பாதிக்காமல் கொஞ்சம் பக்கத்தில். அதுவும் நல்ல வளர்ச்சி கொடுக்குங்க. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வீடியோஸில் சொல்கிற எல்லாமே நான் ட்ரை பண்ணி எனக்கு ரிசல்ட் கொடுத்தது மட்டும்தாங்க நான் சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி அவரைக்காய் செடிக்கு நம்ம தேவையில்லாமல் எந்த உரங்களும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் அவரைக்காய் செடிக்கு நர்சரி பையன் சொன்னான்னு சொல்லிட்டு அந்த உரங்கள் கொஞ்சம் கொடுத்தேன் நான். ஆனால் எனக்கு எல்லாமே கொஞ்சம் கருகிடுச்சு, மறுபடியும் தளிர் விட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் நம்ம அதுக்கு போதுமானது அரிசி கழுவுன தண்ணி, நம்ம டெய்லி ஊற்றுற தண்ணியே போதுமானது. அதுக்கு மேலேயும் கொடுக்கணுன்னா 1:20 புளிச்ச தயிரோ மோரோ கொடுங்க. மற்றபடி வேறு ஒன்றுமே வேண்டாம் நம்ம அவரை செடிக்கு.
அவரை, தக்காளி இதெல்லாம். ஆனால் கத்திரி செடிக்கு நம்ம வந்து உரங்கள் கொடுத்தா தாங்கி வளர்கிறாங்க, பிரச்சனை இல்லை, நல்லபடியாக காய்கறியெல்லாம் கொடுக்குறாங்க கத்திரி செடி. ஆனால் நான் பார்த்ததில் எனக்கு அவரை வந்து உரங்கள் வந்து தாங்கி வளர மாட்டுறாங்க, உரங்கள் கம்மியாக கொடுக்கணும். மற்ற எல்லா செடியும் நல்ல வளர்ச்சியோடு தான் இருக்காங்க. தக்காளி, கத்திரிக்காய் இவங்க எல்லாருக்குமே நம்ம கொடுக்குற உரங்கள் 100% ரிசல்ட் கொடுக்குது. அவரை மட்டும் தாங்க மாட்டுறாங்க, அதை வந்து நான் பார்த்து இனிமேல் கொடுக்கணும். எப்போவுமே நம்ம வந்து செய்யும்பொழுது தான் என்ன மிஸ்டேக்னால நம்ம செடிகள் வீணாச்சுன்றது நமக்கு தெரியும். அப்படி நான் கொடுத்ததில் தான் அவரை செடிக்கு ஓவர் வந்து உரமாயிடுச்சு நம்மளுடைய உரங்கள். அதனால் செடி கொஞ்சம் கருகுனா மாதிரி ஆயிட்டாங்க. மற்றபடி ரிசல்ட் நல்லா கொடுத்துட்ருக்காங்க. அறுவடை கிடச்சிட்டே தாங்க இருக்குது. டெய்லி நான் எடுக்கிற அறுவடையே என்ன போட முடியும் வீடியோஸில். ரொட்டீனாக நம்ம வீட்டில் டெய்லி அறுவடை கிடச்சிட்டு தான் இருக்குது. ஒரு நாள் கத்திரிக்காய் கிடச்சா ஒரு நாள் வெண்டைக்காய், வாரத்தில் எப்படியும் ஒரு 3 நாள் கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய் கிடச்சிடுறாங்க, தக்காளி, பச்சை மிளகா. அப்படியே நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் மூடாக்கெல்லாம் இப்போ போட்டு முடிச்சிட்டோம். மூடாக்கு போட்டு முடித்து தண்ணி சாயந்தரத்தில் அங்கே செடிகளுக்கு மேலே தெளித்து விடுங்க. இப்போ நம்ம மல்லி சீசன் பாருங்கள். நம்ம ஒரு கிளையிலேயே எவ்வளோ மல்லி பாருங்கள், முல்லை மல்லி நல்ல நீட் சைஸுங்க. உண்மையிலே இந்த கட்டிங் நான் நிறைய பேருக்கு தரணுன்னு ஆசையோடு இருக்கேன். ஏன்னா வந்து நீட்டு சைஸ் நீட்டாகவும் இருக்குது, வாசனையாகவும் இருக்குது, நிறைய பூக்களும் கொடுக்குறாங்க. இன்னொரு முல்லை இருக்குது, அதுவும் வாசனையெல்லாம் இருக்கும், நிறையா கொடுப்பாங்க. ஆனால் சைஸ் குட்டி குட்டி, கட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இது கட்டுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. பாருங்கள், ஒரு கிளை மட்டும்தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அந்த ஒரு கிளையில் எவ்வளோ மொட்டுக்கள் எவ்வளோ பறிச்சிட்ருக்கேன் பாருங்கள் நீங்கள். நம்ம மல்லி செடிகளுக்கெல்லாங்க பெருசாக கொடுக்கணுன்றதை விட நம்ம வீடியோஸில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் என்னென்ன உரங்கள் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுவே கொடுத்தாலே போதுமானது. அந்த உரங்களே கண்டினியூ பண்ணுங்கள் 15 டேஸ்க்கு ஒன்ஸு. பெரிய செடியாக இருந்தால் வாரத்துக்கு ஒரு தடவை கூட கொடுக்கலாம், தவறு இல்லை. காஞ்சனா சிஸ்டர் கவலைப்படாதீங்க, உங்கள் கொய்யா மரமும் சீக்கிரம் காய் காய்க்கிறதுக்கு வாய்ப்பு வரும். அது நம்ம வாங்கும்பொழுது வந்து எத்தனை வருஷன்றது நம்ம தெரியாமல் வாங்கியிருப்போம். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் வேணால் டிஏபி வச்சு பாருங்கள். 15 டேஸ் ஒன்று ஒரு 2 மாதம் வச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் கருப்பு உளுந்து நான் கொடுக்குறேன், அதையே நீங்கள் கொடுங்க. ஒன்றுமே இல்லை, கருப்பு உளுந்து நீங்கள் ஊற வச்சு அரைச்சி வச்சுருங்க மிக்சியில் போட்டு. அதை ஸ்டோரேஜ் மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போ தேவையோ அப்போ நம்ம கொஞ்சம் எடுத்து ஒரு 5 நாளோ ஒரு வாரமோ நம்ம புளிக்க வச்சு 1:10 ரேஷியோவில் கொடுங்க. 100% ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. தேங்க்யூ.